பேரன் சரியான கஷ்டம். அப்போ அவை ஒவ்வொரு நாளும் கூலி வேலையை போய் தானே இதுன்றவே கொப்பி வேண்டி கொடுத்து விட மாட்டேன். அப்போ நாங்கள் சித்திரை கொப்பி பண்ணுறதுக்கே சரியான கஷ்டம். ஒவ்வொரு தட்டையும் சொல்லி சொல்லி விடுறது கொண்டு வரையில திருத்தலாமட்டு சொல்லினோம். நாங்கள் கேட்டுருக்கிறோம் திருத்தலாமட்டினா காசு கொஞ்சம் கூட வர மாட்ட மாதிரி தான் சொல்லினோம். அப்படியா? வணக்கம் உறவுகளே. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பெரிய பிறந்தன் என்ற கிராமத்தில் உள்ள ஒரு முன்பள்ளி. இந்த முன்பள்ளியில் வந்து பல காலங்களாக வந்து அந்த பாடசாலை மாணவர்கள், அந்த முன்பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு கொப்பி வாங்குறதுக்கு கூட மிகுந்த அளவில் கஷ்டப்பட்டு வரதாக வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து சொன்னதால் வந்து அவங்களோட நான் கதைச்சிருந்தேன்னா, அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பாடசாலை மாணவர்களுக்கான, அந்த முன்பள்ளி மாணவர்களுக்கான உபகரணங்கள் அப்படியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஆசிரியர்களும் படிப்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வராங்க. தங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொஞ்சம் வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தவங்க. அப்போ நான் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், லண்டனில் இருக்கிற முகுந்தன் அண்ணாவில் வந்து நான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தனால், அவர் வந்து தன்னுடைய சகோதரருடைய 26வது ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு வந்து 20,000 ரூபா பணத்தை எனக்கு தந்திருக்கு. ஸோ அந்த பணத்தை கொண்டே அந்த மாணவர்களுக்காக வந்து நான் கொடுக்க போகிறேன். அவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்கி கொடுக்க சொல்லி அந்த அடிப்படையில் வந்து முகுந்தன் அண்ணாவுக்கு நன்றி. தன்னுடைய தம்பி சுகந்தனுடைய 26வது ஆண்டு நினைவஞ்சலிக்காகவே இந்த பணத்தை வந்து ஒதுக்கியிருக்கிறார். மேலதிகமாக வந்து நான் இந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களை நாங்கள் உதவி செய்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கல்வியினூடாக தான் கொண்டு வர முடியும் என்ற அளவு வந்து எங்களுடைய உதவி திட்டத்தில் வந்து 60% வந்து நாங்கள் இப்போ கல்விக்காகவே வழங்கி கொண்டு வரது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோட தொடர்ச்சி அணிஞ்சு கொள்ளுங்கள். அவங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது உதவிகள் தேவைப்படலாம், சின்ன சின்ன உதவிகளாக இருக்கும். ஸோ அந்த பாடசாலை மாணவர், அந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு வந்து உங்களால் ஏதும் சின்ன ஹெல்ப்புகளை வந்து பண்ண முடியும்னு சொன்னால் தொடர்பு ஏற்படுத்தி உதவி செய்து கொள்ளலாம். வாங்க இப்போ அந்த முன்பள்ளியை நோக்கி செல்வோம். சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பெரிய பிறந்தன் என்ற பகுதியில் வந்து நிற்கிறோம். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முதல்ல இருந்து வந்து எனக்கு இங்கே இருக்கிற இந்த பெற்றோர் சிலரால் வந்து இங்கே படிக்கிற இந்த முன்பள்ளி மாணவர்கள் வந்து பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதாகவும் வந்து அவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வந்து இல்லாத சூழ்நிலையில் வந்து அவர்களுடைய படிப்பை வந்து முன்னெடுத்து செல்றதில் வந்து மிகுந்த கஷ்டங்களை அனுபவிச்சு வரதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து லண்டனில் அந்த அடிப்படையில் வந்து முகுந்தன் என்று சொல்லப்படுற ஒரு அண்ணாவோட வந்து நான் கதைச்சிருந்தேன்னா, அப்போ இவர்களுக்கு வந்து பாடசாலை உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும்னா இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு உடனடியாக வந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 16ஆம் தேதி, இந்த வார மாதம் 16ஆம் தேதி வந்து அவருடைய தம்பி என்று நினைக்கிறேன் தர்சனாமூர்த்தி சுகந்தன் அவர் இறந்து 26வது ஆண்டு நினைவஞ்சலி வருது. ஸோ அதை முன்னிட்டு வந்து 20,000 ரூபா பணத்தை வந்து இந்த முன்பள்ளி மாணவர்களுடைய படிப்பு விஷயங்களுக்காக வழங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த பணத்தை கொண்டு வந்து இப்போ இந்த ஆசிரியர், இந்த பாடசாலையுடைய ஆசிரியராக இருக்கிற அவர்கிட்ட வந்து நான் அதை ஒப்படைக்க போகிறேன். டீச்சர், நீங்கள் இவர்களுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்க என்ன டீச்சர்? ஓகே. இப்போ பிள்ளைகள் என்ன ரீதியான கஷ்டங்களை அனுபவிக்கணும் டீச்சர்? இவைக்கு வந்து இப்போ சித்திரை கொப்பி, மற்றது விளையாடுறதுக்கு பந்து, அதுகள் எல்லாம் இல்லாமல் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ சித்திரை கொப்பி, கலர்பட்டி, மற்ற அது போடுறதுக்குரிய பேக் அதுகள் வேண்டி போட்டு கொடுத்தா கலர் அதுகள் தேடி போட்டு அந்த பேக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்கூல்லேயே வச்சுட்டு பிறகு வரைக்குள்ளே நாங்கள் எடுத்து கொடுப்போம். கொடுத்து விளையாடுவினோம். மற்றது பந்து விளையாடுறதுக்கு இப்போ குழு விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் பெரிய போல் இல்லை. அப்போ நாங்கள் அந்த போலை வேண்டலாம். மற்றது ஒயிட் சீட்டு, கலர் சீட்டு அதுகள் வேண்டினமெண்டா. அவை ஒயிட் சீட்டுகளில் படங்கள் கீறி விளையாடுறது, இவைக்கு விளையாடுவோம் கற்போம்னு சொல்லித்தானே செயற்பாடு. அப்போ நாங்கள் அந்த செயற்பாட்டுக்கு அதுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு டீச்சர், இப்போ நாங்கள் தார அந்த 20,000 உதவி வந்து உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து பலனுள்ளதாக அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓ, இவே வந்து வீட்டை நாங்கள் சித்திரை கொப்பி வேண்ட சொன்னால் சொல்லி விட்டால் பேரன் சரியான கஷ்டம். அப்போ அவை ஒவ்வொரு நாளும் கூலி வேலையை போய் தானே இதுன்றவே கொப்பி வேண்டி கொடுத்து விட மாட்டேன். அப்போ நாங்கள் சித்திரை கொப்பி பண்ணுறதுக்கே சரியான கஷ்டம். ஒவ்வொரு தட்டையும் சொல்லி விடுறது கொண்டு வரையில. அப்போ நாங்கள் எல்லாருக்குமே அந்த கொப்பி இருக்குமென்னு சொன்னால் ஒரு பிள்ளை சித்திரை கொப்பி கொண்டாரும், ஒரு பிள்ளை சித்திரை கொப்பி கொண்டாரு செயற்பாடு செய்யலாமே இருக்கும். நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயற்பாடு செய்யலாமே இருக்கிறது. விளையாட்டு ரீதியான உபகரணங்களும் இல்லையா பிள்ளைகளுக்கு? ஓ, இப்போ விளையாடுறதுக்கு வந்து இவைக்கு அந்த வெளியில் விளையாடுறதுக்கான இதுகளும் இல்லை. இப்போ ராட்டினம் அதுகள் எல்லாம் பழுதாக போச்சுது. எல்லாம் பூங்கா பழுதா பூங்கா அது எல்லாமே பழுதா போச்சு. மரணங்கள் எல்லாம் அது கனகாலம் அது செய்து போட்டது, சங்கிலிகள் எல்லாம் முக்கி போச்சு. அப்போ அதனால வெளியில் விளையாட விடையலாமே இருக்குது. ஒன்றாலும் திருப்பி அங்கோட்டு கேட்டு இருக்கிறோம். ஒருவர் உதவி செய்கிற மாதிரி. இது ஒன்றாலும் எதை கேட்குறீங்களா? ஏதோ ஓகே இருக்கு டீச்சர் உங்களுக்கு திருப்பி தரதுக்கு எல்லாம் முக்கி போச்சுது.
ஊஞ்சல் மற்ற இந்த இதுவும் ரேசர் ஏதோ எல்லாம் உடஞ்சி போச்சாமன்னு சொல்லி இதுக்குள்ள இதண்டையில அது மற்ற இந்த இதுக்குள்ளால குழாவியல் இதுக்குள்ள இருக்குது பிள்ளைகள் இது விளையாட விட எங்களுக்கு பயம் நாங்கள் விளையாட விடுறையிலவே இதில் ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் திருத்தினோம்னு சொன்னால் அது எல்லா பிள்ளைகளுக்குமே பயன்பெறும்னு சொன்னால் இது எந்த பொருளை சொல்லுவீங்க? எங்களுக்கு இதுதான் நல்லது. எல்லாருமே இருத்தி சுற்றலாமா? எல்லா பிள்ளைகளையும் ஒரே தரத்தில் இருத்தி சுற்றலாம். இது பழுதா போச்சு. இது என்ன திருத்தலாம் மட்டும் நினைக்கிறீங்களா இல்லை இதை புதுசாக தான் செய்யணும் நினைக்கிறீங்களா? திருத்தலாம் மட்டும் சொல்லினோம். நாங்கள் கேட்டுருக்கிறோம் திருத்தலாம் அப்படின்னா காசு கொஞ்சம் கூட வர மாட்ட மாதிரி தான் சொல்லினோம். அப்படியா? ஓகே, நான் கட்டாயம் இதில் ஏதாவது ஒரு பொருளை வந்து உங்களுக்கு நான் திருத்தி தரேன். சரியா? ஊஞ்சல் அதெல்லாம் பெரிய செலவு வர நினைக்கிறேன். சும்மா செயின்களை மட்டும் மாற்றி விட்டாலே காண நினைக்கிறேன் ஊஞ்சல் இல்லையா? அது செய்யலாம். அது செயினோ அந்த செயினை அதை மாற்றி இதண்டலாம். இது எங்களுக்கு கூடுதலாக பிரயோசனமாக இருக்கும் பண்ணி யோசிக்கிறோம். இது இந்த எல்லா பிள்ளைகளும் ஒரே தரத்தில் இருத்தி சுற்றி இதுன்றது வைக்க கொஞ்சம் உடற்பயிற்சியாக இருக்கும். இது அவையில் தாங்களே விளையாடி கொள்ளினா அது இதுக்குள்ள குழாவியல் இருக்குது. அந்த இதுகளெல்லாம் அடைக்கணும். சைட் பக்கம் அடைச்சி அதை செய்து திருத்தி எடுத்தால் நல்லா. இது நான் அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் டீச்சர். வேறு என்ன மாதிரி கஷ்டங்கள் டீச்சர் நீங்கள் உங்களை பாலையில் இருக்கிற மாணவர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க? உள்ளுக்குள்ளே அடிச்சிருக்கிற குழாயும் அவ்வளோ அடித்த தண்ணி அடித்தவே கொஞ்சம் அது சரியில்லை. அது அடித்தது இப்போ அதுக்குள்ளே திரும்ப ஒரு குழாயை அடிக்கலாம் அல்லது வேறு ஒரு குழாய் கொண்டு அடித்து அப்படின்னா இந்த அயலுக்குள்ளே கொஞ்சம் ஜனம் தண்ணி இல்லாமல் தான் இப்போ கஷ்டப்படினா இப்போ அவையும் வந்து அது பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கட பிள்ளைகளும் அதில் பிள்ளைகளுக்கான தண்ணி என்னென்னு உங்களுக்கு கிடைக்குது? அவை இப்போ தண்ணி வீட்டை இருந்து தான் கொண்டு வரணும். தண்ணி கொண்டு வர தண்ணியில் முடிஞ்சால் நாங்கள் அந்த பக்கத்து வீடுகளில் போய் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் பாவிக்க விடுறனால இப்படி கைகளை எல்லாம் இப்போ தண்ணி இல்லை வெளியில இருந்து தான் எடுத்து வந்து வச்சிருக்கிறோம். சரி டீச்சர், அப்போ இதில் நான் உங்களுக்கு அந்த கொண்டு வந்த நிதியை தரேன். நீங்கள் அந்த பாடசாலை சரி நர்சரி பிள்ளைகளுடைய அந்த உபகரணங்களுக்கு பயன்படுத்துங்க. சரி டீச்சர், இப்போ இதை வந்து இந்த நிதியை வந்து லண்டன்லேருந்து முகுந்தனன்னா தன்னுடைய தம்பியை நினைக்கிறேன் தர்சனாமூர்த்தி சுகந்தரன் சொல்லி மே 16 வாரம் மாதம் 16 வந்தால் அவர் இறந்து 26 ஆண்டுகள். அப்போ அவருடைய அந்த இறப்பை நினைவு கூர்ந்து இந்த பாடசாலை மாணவர்கள் முன்மொழி மாணவர்களுக்காக வந்து இந்த உதவியை செஞ்சுருக்கிறார். ஸோ நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. அதே பெரிய பெரிய உதவி அவற்றை ஆத்மா சாந்தி அடையணும். அவற்றை சகோதரத்திൻ്റെ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு கொள்கிறோம். மிகப்பெரிய நன்றி. இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அவைக்கு. நாங்கள் அந்த கற்றல் உபகரணங்களை இதில் வேண்டிக் கொள்ளலாம். சரி டீச்சர், ஓகே, நன்றி. நான் போய்ட்டு டீச்சர், எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நான் இனி புலம்பெயர் உறவுகளோட கதைச்சு இந்த மாணவர்களுக்கு வந்து செஞ்சு வரதுக்கு நான் என்ற அளவு முயற்சிக்கிறேன். அது தொடர்பான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சோன்னு வந்து நான் உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்கிறேன். போய்ட்டு டீச்சர். ஓகே, நேசரி ஒரு காட்டிகிட்டே இருக்கும் பிள்ளைகளுடைய ஆக்கச்சி ஏற்பாடுகளை. எவ்வளோ காலம் டீச்சர் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, படிப்பிக்கிறீங்க? 12 வருஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. உங்களை பேருலாம் நீங்க சாப்பிடணும். அவன்ட்டு இதுக்குள்ள கை வைக்கப்படா. சரியோ? வச்சவரா இதெல்லாம் டீச்சர் நீங்கள் டீச்சர் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதா டீச்சர் இல்லாட்டிக்கு பிள்ளைகளை வச்சே செய்கிறதா இல்லை பிள்ளைகளை பெற்றோரா? கண்காட்சி வைக்கிறோம் நாங்கள். கண்காட்சி வைக்கல அங்கே செய்யணும் தெரியும். அதை இடத்த உணவுறோம் நாங்கள். இந்த கண்காட்சி செய்யறது இதெல்லாம் பெற்றோர் செய்தோம் பண்ணுவோம். இதில் நம்ம எடுத்து கண்காட்சி வச்ச நாங்கள் 13 பெற்றோருக்கு 5 பெற்றோர் 3 பெற்றோர் தான் இவ்வளோ செஞ்சா 3 பெற்றோர் தான் செய்து 5 பெற்றோர் வந்து 3க்கு ஒன்று மேரேஜோட மாதிரி போகும். உங்களுடைய பணங்கள் எல்லாம் அடிக்கலாம். சாப்பிடுங்க. உய் இப்போதான் கொஞ்சம் இது போல என்ன டீச்சர் இப்போதான் கொஞ்சம் டேலண்டடான ஆளாக வெறும் போலக்க செயற்பாடுகள் அப்படி கூட
புலப்படி கூட ஆகலாம், ஆக்டிவ்னஸ் கூட இருப்பாங்க. சொந்தங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் அந்த உதவியை கொடுத்த வந்து பார்த்துருப்பீங்க. லண்டனில் இருக்கிற முகுந்தரன்னா தன்னுடைய சகோதரருடைய 26வது நினைவு அஞ்சலியை முன்னிட்டு வந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தவர். மேலதிகமாக அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் பல்வேறுபட்ட சமூக நிலையங்களுக்கு உதவி செய்கிறார், கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கும் வந்து தன்னுடைய தம்பியினுடைய 26வது ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு உதவி செஞ்சிருக்கிறார். வரும் மே 16ஆம் தேதி அந்த தம்பியினுடைய 26வது ஆண்டு நினைவஞ்சலி. ஸோ இந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொன்னால், இப்போ கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யணும், சாப்பாட்டு கஷ்டப்படுறவர்களுக்கு வந்து உதவி செய்யணும் என்று சொன்னால் அவர்கள் வந்து பசியில் இருப்பாங்கன்றதுக்காக வந்து உதவி செய்கிறோம். இருந்தாலும் குறிப்பாக வந்து எங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சியை வந்து எந்த ஒரு வாழ்வாதாரங்களாலையும் கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய உணவு செலவுகளை பூர்த்தி செய்வதற்கான அத்திவாரத்தை தான் எங்களால் போட்டு கொடுக்க முடியுமே தவிர எங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சியை வந்து அதால் கொண்டு வர முடியாதுன்னு நான் கருதுகிறோம். ஸோ அதனால் வந்து கல்வியினூடாக மட்டும்தான் எங்களுடைய இனம் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் படித்த ஒரு சமுதாயம் வளர்வதன் மூலம் தான் எங்களுடைய கலாச்சாரம் மீண்டும் புத்துயிர் பெறும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வந்து எங்கள்கிட்ட நிலம் இருந்ததுன்னு சொன்னால் பறிச்சு கொள்வாங்க, ஏற்கனவே பறிச்சிட்டாங்க. ஸோ எங்கள்கிட்ட வந்து காசு இருந்ததுன்னு சொன்னால் பிடிக்கி கொள்வாங்க. ஆனால் எங்கள்கிட்ட வந்து படிப்பு இருந்ததுன்னு சொன்னால் யாராலையுமே அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் கட்டாயம் படிக்கணும். அந்த அடிப்படையில் வந்து படிப்புக்கு எப்பயுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து அதிகமாக இருக்கும். வாழ்வாதார உதவிகள், முதியோர்களுக்கான உதவிகள், சாப்பாடுகள் அப்படி கொடுத்தாலும் வந்து கல்விக்கும் நாங்கள் 50% கிட்டத்தட்ட சரிக்கு அரைவாசியாக வந்து உழைச்சி கொண்டு வரோம் இந்த படிப்புக்காக வந்து. ஸோ எங்களோட வந்து இந்த கல்விக்காகவும் கரம் கொடுக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி உதவி செய்து கொள்ளுங்க. மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மாதம் தொடங்குது, இந்த மாதம் முடிவுகளில் வந்து கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சு நான் என்னுடைய உதவியாளர்களை வந்து கதைச்சி கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்த கல்வியில் வந்து நீங்களும் பங்கு கொள்ள விரும்புகிறீங்கன்னு சொன்னால் என்னோட வந்து நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கதைச்சி கொள்ளலாம். நன்றி சொந்தங்களே. அது மட்டும் இல்லாமல் முகுந்தரனாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய சகோதரருடைய 26வது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து பாடசாலை உபகரணங்களுக்கான உதவியை வந்து செஞ்சு கொடுத்திருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன பூங்கா, அந்த ஏற்கனவே இருக்கிற பூங்காவை புனரமைச்சு கொடுக்கிறது, மேலதிகமாக வந்து அந்த பிள்ளைகள் குடிப்பதற்கான நீர் வசதி இதுகளை செஞ்சு கொடுக்க முடியும்னு சொன்னாலும் எங்களோட வந்து நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி உதவி செய்து கொள்ளலாம். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம்.